அதாவது நமக்கு நல்லா தெரியும், அதிமுகவுல 2 அணிகள் இருக்காங்க. ஒன்று வந்து சசிகலா தரப்பினர், இன்னொருவர் வந்து ஓபிஎஸ் தரப்பினர். இப்போ ஓபிஎஸ் தரப்பினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திடம் நேற்று கொண்டு போய் ஒரு புதிய மனு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த மனுவுல என்ன சொல்லியிருக்காங்க, இரட்டை இலை சின்னத்தை சசிகலா அணியினருக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேண்டுமானால் அதை எங்களுக்கு நீங்க தரணும், அதாவது எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஓபிஎஸ் அணியினர் முன் வச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்னத்தை ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளருக்கு யார் ஒதுக்கி தருவார்? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த தேர்தல்ல இந்த நம்ம சின்னத்துல நீங்க போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி வேட்பாளருக்கு கட்சி சின்னத்தை ஒதுக்கி தருவார். அப்படித்தான் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. இப்பொழுது இடைத்தேர்தல் வருகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நியமனத்தில் குழப்பம் இருப்பதால் அந்த நியமனம் தொடர்பாக நாங்க கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதால அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணியினர் சொல்றாங்க. நாங்க இந்த மாதிரி கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறதால பொதுச் செயலாளர் பதவியே அங்கு குழப்பத்தில் இருக்கும் காரணத்தால் எப்படி அந்த சம்பந்தப்பட்ட பொதுச் செயலாளர் சின்னத்தை ஒதுக்கி தர முடியும்? அதனால சின்னத்தில் குழப்பம் இருப்பதால் நிச்சயமாக சசிகலா அணியினருக்கு சின்னத்தை ஒதுக்கி தராதீர்கள் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணியினர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அணியினருக்கு சின்னத்தை ஒதுக்கி தாருங்கள். ஏன் அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது அடுத்த கட்ட நிர்வாகிகளாக எங்கள் அணியில் இருந்தவர்கள் தான் இருந்தார்கள். சசிகலா அவர்களின் நியமனத்துக்கு பிறகு இந்த பதவிகளை எல்லாம், அதாவது இந்த பதவிகள் இருந்து எங்களை தூக்கிட்டாங்க, கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து எங்களை தூக்கிட்டாங்க. அதனால உண்மையான நிர்வாகிகள் நாங்க தான், எங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கி தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை குழப்பத்தில் இருந்தால் சின்னத்தை முடக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா முக்கியமான கோரிக்கை எங்களுக்கு ஒதுக்கி தாருங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணியினர் இந்திய தேர்தல் ஆணையிடம் நேற்று ஒரு புதிய மனு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ஏற்கனவே கொடுத்த மனுவுல ஒரு பேராகிராஃப்ல சொல்லியிருந்தாலும் நேற்று ஒரு புதிய மனுவுல இந்த தகவலை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 5000 நிர்வாகிகள் கையெழுத்து போட்ட லெட்டரை என்ன பண்ணிருக்காங்க, இந்திய தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்கெல்லாம் ஓபிஎஸ் அணியில தான் இருக்கோம், நாங்கெல்லாம் ஓபிஎஸ் அணிக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி சுமார் 5000 நிர்வாகிகளோட கையெழுத்தோட இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் ஒண்ணு இந்திய தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தாங்க, ஓஹோ அப்போ இந்த இரட்டை இலை சின்னத்தில் குழப்பம் இருக்கிறது, எனவே புகார்தாரர் சொல்வதை போல யார் மேல யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க கிட்ட விளக்கம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்களிடம் இது தொடர்பாக விளக்கம் கேட்டுள்ளார்கள். விளக்கம் என்னைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 20ஆம் தேதிக்குள்ள விளக்கத்தை கொடுத்து விட வேண்டும். அதன் பிறகு வேற எதனா சந்தேகம் இருந்தால் இரு அணியிலையும் கேட்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு விளக்கத்தை கேட்டு 23ஆம் தேதிக்குள்ள இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் ஒரு முடிவை எடுத்து விடுவார்கள் என நமக்கு தேர்தல் ஆணைய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நோட்டீஸ் மட்டும் இப்ப கொடுத்திருக்காங்க, 20ஆம் தேதிக்குள்ள பதில் கொடுத்துடணும். 20ஆம் தேதி பதில் கொடுத்த பிறகு சந்தேகம் இருந்தா மேற்கொண்டு கேட்பாங்க. 23க்குள்ள தீர்ப்பு வந்துடும். இது நமக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து சொல்லப்பட்ட தகவல்.